ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்னைக்கு ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட எண்ணெய் கத்திரிக்காய் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி போட்டிருக்கேன். அது வந்து மசாலா பொடியை வச்சு போட்டோம். இது வந்து மசாலா வந்து நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு அதில் ஸ்டஃப் பண்ணி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 கப் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 8-10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, அப்புறம் இனிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி அது 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட காஞ்ச மிளகா ஒரு 3-4 இது சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காய், இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து துருவுனா ஒரு 2 டீஸ்பூன் கூட இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு தேங்காய். இது வந்து நல்ல கிரேவி கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த எண்ணெயோடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய் கிடச்சிது. இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்கும், நல்லா அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் குட்டி கத்திரிக்காய், ரொம்ப சின்ன கத்திரிக்காய். இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து உப்பு அப்புறம் புளி தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இது கூட நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து அந்த சூட்லேயே லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. மல்லித்தூள் கூட நான் வந்து குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கேன், அதில் வத்தல் தூள் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை தனியாக சேர்த்துட்டு அந்த ரெசிபி அந்த மல்லித்தூள் தான் இது. அதிலே மஞ்சள்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் மஞ்சள் தனியாக சேர்க்கலை. கத்திரிக்காய் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த புளி தண்ணி ஊற வச்சுருக்க புளி அது கூட இந்த மசாலாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணும்போது அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா உப்பு அப்புறம் புளிப்பெல்லாம் அது கத்திரிக்காய் உள்ளே நல்லா இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க, உள்ள பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை எந்த கத்திரிக்காயுமே எனக்கு பூச்சிலாம் நல்ல கத்திரிக்காய் இருந்துச்சு. இந்த மாதிரி மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு எல்லா கத்திரிக்காயும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க மசாலாவை. இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பு கூட பண்ண தேவையில்லை, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிச்ச மசாலா இருக்குது, அது அப்படி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசியில் சேர்த்துக்கலாம் வதக்கும்போது. இப்போ இதை ஒரு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு 85% நல்லா 90% நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இரும்பு கடாய் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் மிச்சம் இருக்க மசாலாவில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மசாலா வந்து அந்த கத்திரிக்காயோட சேர்ந்து ரோஸ்ட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கிரேவி. நல்லா அரைச்சிருக்கனால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. அப்படி கூட இதை தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அதை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம், இதுலேயும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் புளியை இதில் வந்து உள்ள கொஞ்சம் புளியை மசாலாவோட சேர்த்து அரைச்சிருக்கோம், மிச்ச புளியும் சேர்த்து கரைச்சிக்கோங்க. நான் புளி வந்து ஒரு லெமன் சைஸ், கொஞ்சம் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த கத்திரிக்காவெல்லாம் நல்லா வதக்கின கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கோங்க.
அந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.